இப்ப மைத்ரேயன் முகூர்த்தம் தான் பேச போறோம். அதைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னைக்கு இந்த மாசம் எப்ப சொல்ல போறாங்க நித்யா மேம்? அதனால அதுல என்ன ஸ்பெஷல்? இங்க வர்றவங்களுக்காக பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து எங்க மேம் முடிஞ்சு வைப்பாங்க சாமி கிட்ட. சீக்கிரமா குணமாகி அவங்க வீட்டுக்கு போனோடனே அந்த காயின் எடுத்துட்டு போய் கோவில்ல போடுவாங்க. இதுதான் எங்க நித்யா மேமோட ஸ்பெஷல். இதுக்காக தான் இங்க சீக்கிரமா வந்து எல்லாரும் குணமாகி சீக்கிரமா வீட்டுக்கு போறாங்க. ரொம்ப சோகமா உடம்பே முடியாம வந்தவங்கள சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அனுப்புறீங்க பாருங்க. இப்போ ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டே போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒவ்வொரு மைத்ரேயன் முகூர்த்தமும் நம்ம சொல்லிட்டோம் என்ன பண்ணணும், என்னென்ன சாமியை கும்பிடணுன்றது. அது ஒரு டைம் அந்த வழிபாட்டு முறை மாறும். அந்த ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது. நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேனே, எப்படி பார்க்கறது மேம், எப்படி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, எப்படி மெடிசன் வாங்குறது அப்படின்னு கவலைப்படாதீங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். மெடிசன் இங்கேருந்து எந்த நீங்கள் நாட்டில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அழகாக வந்துடும். ஓகேவா? என்னென்ன நோய்க்கான பரிகாரம் இது இன்னைக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்கன்றது உங்களுடைய அந்த கமெண்ட்லேயே எனக்கு எல்லாரையும் தெரியுதுங்க. அப்படியே இந்த அவ்வளோ கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக போட்டுட்ருக்கீங்க. அவ்வளோ இப்போ வந்து டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் இங்கே வந்து மேம்கிட்ட பார்த்து குணமாகி அந்த வந்து ஒரு கமெண்ட்டில் போட்டுட்ருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். இங்கே வர்றவங்களுக்காக பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து எங்கள் மேம் முடிஞ்சு வைப்பாங்க சாமி கிட்ட. சீக்கிரமாக குணமாகி அவங்க வீட்டுக்கு போனோடனே அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோவிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். இதுக்காக தான் இங்கே சீக்கிரமாக வந்து எல்லோரும் குணமாகி சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறாங்க. அதுதான் எங்களுக்கு வந்து மேம்க்கு அதுதான் வேணும், வேறு ஒன்றுமே வேண்டாம். உங்கள் வாயால் ஒரு பிளெஸ்ஸிங்ஸு, நித்யா நான் நல்லா ஆயிட்டேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் வாயார அவங்கள வாழ்த்தணும். அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் மேம் எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, எங்கள் மேம்கிட்ட நிறைய பேர் கேட்டதுனால இங்கே தாம்பரத்தில் ஒரு புது பிரான்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து இங்கே வர முடியல அப்படின்றவங்க தாம்பரம், செங்கல்பட்டு, திண்டிவனம் அந்த பக்கம் நியர்பை எங்கே இருந்தாலும் நீங்கள் அழகாக தாம்பரத்துலேயே இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே தாம்பரம் பிரான்ச்சுக்கு என்னைக்கு வராங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அங்கே வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதை விட ஒரு என்னென்னா, இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கலனாலும் நேர்லேயும் வந்து நேரில் வர முடியல, ரொம்ப தூரத்தில் இருக்கேன் அப்படின்றவங்க ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இங்கேருந்து எல்லா மெடிசன் போகுதுங்க, எல்லா ஊருக்கும் போகுது, எல்லா நாட்டுக்கும் போகுது. அதனால் நீங்கள் டோன்ட் வரி, கவலையே பட வேணாம். நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேனே, எப்படி பார்க்குறது மேம், எப்படி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, எப்படி மெடிசன் வாங்குறது அப்படின்னு கவலைப்படாதீங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். மெடிசன் இங்கேருந்து எந்த நீங்கள் நாட்டில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அழகாக வந்துடும். ஓகேவா? சந்தோஷமாக இருக்கணுங்க, அதுதான். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நிறைய வந்து ஆன்மீகம், மருத்துவம், சித்தர் சொன்ன அத்தனை மெடிசனையும் நீங்கள் உங்களுக்கு வர்றவங்களுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்து சந்தோஷமாக போகிறாங்க மேம். அது எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ரொம்ப சோகமாக உடம்பே முடியாமல் வந்தவங்கள சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அனுப்புறீங்க பாருங்க. இப்போ ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டே போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சித்தர்கள் என்ன மெடிசன் சொன்னாங்கன்றதை நீங்கள் படித்து சொல்கிறது தான். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரியறது கிடையாது. இது அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு இடம் நம்ம தீக்ஷாலயம்ன்றது நிறைய பேர் சொல்லி நானும் பார்த்துட்டு கேட்டுட்ருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சிட்ருக்கு. நல்லாயிட்டேன்றது அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அல்ல மேம்? அது ஒரு சந்தோஷம். எல்லாருமே சொல்லுவாங்க, பூஜை பரிகாரம் எல்லாமே செஞ்சுட்டும் நமக்கு அந்த பிரசாதமும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மைத்ரேயன் முகூர்த்தம்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ மைத்ரேயன் முகூர்த்தம் தான் பேச போகிறோம். அதைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னைக்கு இந்த மாதம் எப்போ சொல்ல போகிறாங்க நித்யா மேம்? அதனால அதில் என்ன ஸ்பெஷல், என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சொல்லுங்க மேம் மைத்ரேயன் முகூர்த்தம். இப்போ அடுத்து வரக்கூடிய மைத்ரேயன் முகூர்த்தம் மார்ச் 21. நமக்கு வந்து சனிக்கிழமை வருது. பெரிய விசேஷம் இது. ஒவ்வொரு மைத்ரேயன் முகூர்த்தமும் நம்ம சொல்லிட்டோம் என்ன பண்ணணும், என்னென்ன சாமியை கும்பிடணுன்றது. அது ஒரு டைம் அந்த வழிபாட்டு முறை மாறும். அந்த ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது ரெகுலரா நம்ம பண்றதுதான். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி இப்போ சமீபத்துல நடந்தது இல்லைங்களா? சனிப்பெயர்ச்சி முடிந்து வரக்கூடிய சனிக்கிழமை
ம் வரக்கூடிய முதல் மைத்ரேயன் முகூர்த்தம் இது. ம் So இது காலை நேரத்திலே வருது. ம் நம்ம ஆபீஸ் போறேன் அந்த மாதிரி எந்த டென்ஷனும் வேண்டாம். ஆமா டைம் மைத்ரேய முகூர்த்த நேரம் ம் காலை 7:40. ம் 7:40ல இருந்து 9:20. அப்ப டைம் இருக்கு. நல்ல டைம் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்லா வீட்டுல படையல் போட்டு சாமியை கும்பிட்டுட்டே கூட ஆபீஸ்க்கு போகலாம். ஆமா காலையில யாரும் தவற விடக்கூடாது. சனிக்கிழமை வருது. என்னென்ன நோய்க்கான பரிகாரம் இது இன்னைக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ம் இது முக்கியமாக எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஓ தீராத கழுத்து வலி, மூட்டு வலி சொல்லுவாங்க, முழங்கால் வலி சொல்லுவாங்க. ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஸ்வெல்லிங் இருக்கும் மேம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல நல்ல ஸ்வெல்லிங் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதுலயுமே பார்த்தோம்னா ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கும். அது வந்து பார்த்தோம்னா கால்சியம் குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு, அதனால எலும்புகளே ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கால் வீக்கம் இருக்குங்க, மூட்டுல எல்லாம் வலி இருக்கு, சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஸோ நீ ஜாயிண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க. இந்த ஏஜ்க்கு அப்புறம் என்னால் முடியல டாக்டர், ஃப்ளூயிட் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, ஸோ நடக்கும்போது இந்த ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு வருது. டிஸ்க் பல்ஜ் இருக்கு கழுத்துல சொல்லுவாங்க, டிஸ்க் பல்ஜ் இருக்கு, லம்பார் டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு, ஸோ சயாட்டிகா பெயின், இந்த மாதிரி மூட்டு சம்பந்தப்பட்ட நிறைய பேருக்கு இருக்கு மேம் மூட்டு வலி. இந்த வலிகளுக்கு எல்லாமே ஒரு நாளாக பரிகார நாளாக இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்கு. காலையில நல்லா நம்ம குளிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பவுமே எழுதுற மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர்ல எடுத்துட்டு 4 பக்கமும் மஞ்சள் வச்சுட்டு கிரீன் இங்க்ல நம்ம எழுத போறோம். ஸோ நமக்காகவும் நம்ம வேண்டிக்கலாம். நம்ம வீட்டுல நமக்கானவங்களுக்காக வலி இருந்துச்சுனாலும், அப்பாவுக்கு இந்த மாதிரி வலி இருக்கு, அம்மாவுக்கு வலி இருக்கு, கணவருக்கு இருக்கு, அவர்களுடைய பெயர் போட்டு எழுதி இந்த வலி சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு நம்ம எழுதி 1 ரூபி காயின் வச்சு மடிச்சு மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சிடணும். முடிஞ்சு நல்லெண்ணெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமைன்றதுனால நல்லெண்ணெய் தீபம் சேர்ந்து எல் சாதம் வைத்து நம்ம படையலுக்கு வச்சு காலையிலே நல்லா படையல் போட்டு கும்பிட்டணும். கும்பிட்டுட்டு அந்த காயின் வந்து பூஜை அறையில இருக்கட்டும். ஈவினிங் மாலை நேரத்துல அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்ல நல்ல இந்த நவகிரக வழிபாடு செய்யணும். நவகிரக வழிபாடு செஞ்சுட்டு அந்த 9 சுற்றுக்கள் சுற்றி நல்லா சுற்றி வந்துட்டு இந்த நம்ம முடிஞ்சு வச்சிருக்கிறத உண்டியல்ல செலுத்திடணும். ஸோ இதுதான் இந்த வாட்டி நம்ம வரக்கூடிய மைத்ரேயன் முகூர்த்தத்துக்கான வழிபாட்டு முறை. இப்படி செய்யும் பொழுது முக்கியமாக அந்த எலும்புகள் சம்பந்தப்பட்ட வலிகளுக்கான ஒரு நாளாக அந்த முகூர்த்த நேரத்தை தவற விடாமல் இது நம்ம செஞ்சுட்டு வந்தா ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷம். நிறைய வலி எல்லாருக்கும் இருக்கு மேம். அது பாவம் குணமாகட்டும் எல்லாருமே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அதாவது மைத்ரேயன் முகூர்த்தம் நீங்கள் மாதம் மாதம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் எதை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் இருக்குது. மூட்டு வலி, கை வலி, கால் வலி, முதுகு வலி, அது மாதிரி எல்லா வலியும் இருக்குது. ஸோ இந்த எலும்பு சம்மந்தப்பட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு என்னென்ன அந்த பூஜைகள் வழிமுறைகள் அதை அழகாக சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக ஃபுல் வீடியோ பார்த்து அந்த பூஜையை பண்ணுங்கள். மைத்ரேயன் முகூர்த்தம் கொண்டாடுங்க. அது கரெக்டாக பூஜை பண்ணுங்கள். வலி எல்லாம் போக்கி சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.